செங்கல்பட்டு மாவட்டத்தில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லிற்கான பணத்தை 3 மாதங்களாகியும் வழங்காமல் அலைக்கழித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதுகுறித்து விவசாயிகளுடன் நமது செய்தியாளர் சாலமன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் குறிப்பாக விவசாயிகள் நிறைந்த பகுதியாக கருதப்படும் இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் 41 இடங்களில் NCCF என்று சொல்லக்கூடிய மத்திய அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்ட நெல் கொள்முதல் நிலையங்கள் இயங்கி வந்தன. குறிப்பாக இந்த நெல் கொள்முதல் நிலையம் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக இயங்கி வந்த நிலையில் பொதுமக்களுக்கும் அதே போன்று விவசாயிகளுக்கும் காசோலையானது வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக இதுவரையில் விவசாயிகளுக்கு அந்த பணம் முழுமையாக போய் சேராத சூழலில் இது பெரும் இழப்பீடை விவசாயிகளுக்கு தந்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்ட விவசாய சங்க தலைவர் நம்மளுடன் இருக்கிறார், அவர்கிட்ட கேட்போம். சார், இப்போ குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ விவசாயிகள் நெல் போட்டிருக்காங்க இந்த NCCFல, அதே மாதிரி எவ்வளோ பேர் காசு வாங்கியிருக்காங்க வாங்கலை, இதனால விவசாயிகள் ஏற்படக்கூடிய கஷ்டங்களை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். நம்ம மாவட்டத்தில் 10,000 விவசாயிகளுக்கு மேலே NCCF மூலமாக நெல் கொள்முதல் பண்ணதில் பாதிப்படைஞ்சிருக்காங்க. இதில் 10% விவசாயிகளுக்கு மட்டுமே குறுகிய அளவு எண்ணிக்கையில் நெல் போட்ட விவசாயிகளுடைய எண்ணிக்கை குறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிறு சிறு விவசாயிகளை பார்த்து இந்த பணத்தை 10% விவசாயிகளுக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது விவசாயிகள் கொள்முதல் செய்து அந்த நெல்லுக்கு 10 நாட்களில் பணம் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம். அதன் அடிப்படையில் விவசாயிகள் யாரும் பணம் சேரலை. இன்றைக்கி 100 நாட்களாக அந்த விவசாயிகளுக்கு நெல் போட்டதுக்கு யார் இந்த மேற்கொண்டு கடன் அடைச்சிருந்தா வட்டி குறைஞ்சிருக்கும். பணம் பெறாததுனால இவங்களுக்கு கடன் வாங்கினதுக்கு வட்டி விகிதம் அதிகரிச்சுட்டே போகுது. இப்போது விவசாயிங்க கொள்முதல் பண்ண நெல்லுக்கு பணம் கொடுக்க தாமதம் ஏற்படுறதுனால இதுக்கு உண்டான வட்டி தொகையை சேர்த்து வழங்கணும்னு கோரிக்கை வைக்கிறோம். மேலும் இந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி முன் வராத காலகட்டத்தில் அடிப்படையிலேருந்து பிரச்சனை. நாத்தங்கால் முதல் அறுவடை வரை, நாத்தங்காலில் கிளி மெரிக்குது, காக்கா துண்டு கொக்கு துண்டுது போய் பன்னி உருண்டுது, மயில், அதுக்கப்புறம் சரவடிச்சிடுது. இவ்வளோ பிரச்சனையை தாண்டி அறுவடை செய்யும்போது ஒரு மழை அடித்தா படுத்துக்குது, கூடுதலாக அறுவடை நேரம் ஆகுது. உழவு ஓட்டினதுலேருந்து விதை வாங்கின கடை, மருந்து வாங்கின கடை, அறுவடை மிஷின் கடை, எல்லோரும் ஒவ்வொரு நாள் மாற்றி விவசாயிகிட்ட விட்டு போகிறாங்க. அவங்க எவ்வளோ மன உளைச்சலாக ஒரு விவசாயம் பண்ணுறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த NCCF மூலம் பணம் கொடுக்கறதுக்கு தமிழக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு துறை சார்ந்த அமைச்சரை அழைத்து NCCF மேலாளரை அழைத்து உடனடியாக விவசாயிகளுக்கு பணம் செலுத்த வேண்டும். ஐயா கோரிக்கை என்னன்னாக்கா இதுக்கு உண்டான 100 நாட்களுக்கு நிறுவனத்திலிருந்து வட்டி தொகை பெறப்பட்டு விவசாயிகள் வழங்கணும். ஒரு நாள் நகை கடன் ரினியூவல் செய்யலாலோ இல்லை நகை மீட்கினாலையோ அதோட ரேட்டோட இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் மாறி போகுது. அப்போது நாங்கள் எங்களோட விவசாய பணம் இன்றைக்கி 100 கோடி ரூபாய் பணத்துக்கு மேலே விவசாயிங்களுக்கு 3 மாதம் என்ன இன்ட்ரெஸ்ட் ஆச்சு? எதுக்கு இந்த நிறுவனங்களுக்காக விவசாயிகளை வஞ்சிப்பதா? ஒருவன் பிழைக்க 10,000 விவசாயிகள் பாதிக்கப்படுறான். இன்றைக்கி ஒருத்தன் லாபம் அடைய, இதுக்கு யாருக்கு என்ன பாவம்? இது யார் பதில் சொல்வது? எங்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர்களை தான் நம்ம நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு அரணாக நிற்க வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இது முழுமையாக தலையிட வேண்டும். செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த 41 இடங்களில் அமைக்கப்பட்டிருந்த இந்த NCCF என இந்த மத்திய அரசின் ஒப்புதல் கொண்ட இந்த நெல் கொள்முதல் நிலையத்தில் சுமார் 15,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களது நெற்களை இதுவரையில் வழங்கியும் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக சுமார் 100 கோடி ரூபாய்க்கு மேல் விவசாயிகளுக்கு வழங்கப்பட இல்லாமல் கணக்குகள் வைக்கப்படாமல் இருக்கிறது. அதை முழுமையாக தமிழக அரசு தலையிட்டு உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அவர்கள் கோரிக்கையாக உள்ளது. மதுராந்தகம் செய்திகளுக்காக மதுராந்தகம் செய்தியாளர் நரசிம்மனுடன் செங்கல்பட்டு செய்தியாளர் சாலமன், நியூஸ் 7 தமிழ்.